ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு மில்லட் ரெசிபி பார்க்க போகிறோம். கம்பு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தண்ணி தேவையான அளவு நம்ம விட்டுக்கிடலாம். அந்த நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நான் இன்றைக்கி கம்பு நூடுல்ஸ் கடையில் வாங்கினதான் எடுத்திருக்கேன். இது ஆர்கானிக், இது நம்ம கெமிக்கல் இல்லாமல் செஞ்சது. அதனால் இதில் 2 அடுக்கு இருக்குது. அதை நம்ம இதில் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இதை போட்டுட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். நூடுல்ஸ் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி மூழ்கி சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நூடுல்ஸ் நல்லா எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நசுங்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியை நல்லா வடிச்சிடணும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை அடுத்து இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஏதாவது கடலை எண்ணெய் ஏதாவது விட்டுக்கிடலாம். விட்டுட்டு ஒரு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் விட்டுட்டு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா நீல வாக்கில். அப்புறம் பூண்டு பல் ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முட்டை பிடிக்காதவங்க வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கிடலாம். கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸு இந்த மாதிரி அதையும் போட்டு இதே மாதிரி நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயத்து கூடயே நான் முட்டையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ முட்டை நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்த பிறகு இதில் கொஞ்சம் அந்த நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு அதுலேயே அந்த நூடுல்ஸ்லேயே மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அந்த பாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இது நல்லா சோயா சாஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் விட்டுக்கிடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு நான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் போட்டுக்கிடலாம். இதில் நல்லா போட்டுட்டு இதை இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்ச்சத்து நிறைய இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம், பாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம கம்பு தோசையாவோ இந்த மாதிரி சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக காலையில் செஞ்சு தரலாம். ஸ்கூலுக்கு போகும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நூடுல்ஸ்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த நூடுல்ஸ் கெமிக்கலே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமானது, சிறுதானியத்தில் செஞ்சதுனால இது நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இதில் மல்லித்தலையை தூவிக்கிடுவோம். தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல ரெசிபிக்கள் நான் அடுத்தடுத்து போடுறேன். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.